ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 6 trigonometry exercise 6.2ல question number 2. A road is flanked on either side by continuous rows of houses of height 4√3 meter. நமக்கு ரோட்டோட ரெண்டு பக்கமே கண்டினியூஸா வீடு இருக்கு. வீட்டோட ஹைட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 4√3 மீட்டர் அப்படின்ட்டு. A pedestrian is standing on the median of the road facing a row house. அதாவது ரோட்டோட சென்டர் பாயிண்ட்ல இருந்துட்டு நமக்கு ஹவுஸை பார்க்குறாங்க. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. நமக்கு சென்டர் பாயிண்ட்ல இருந்துட்டு இந்த டாப் பாயிண்ட்டை பார்க்குறாங்க. இதனோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி இருக்கு. அப்போ இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுதா? ஸோ இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. அப்போ சேம் செட்டப் தான் நமக்கு லெஃப்ட் சைடு வருமா? ஏன்னா இருக்கிறது வந்து சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப ரெண்டு பக்கமே நமக்கு சேம் ஆங்கிள் தான் இருக்கும். ஃபைண்ட் த வித் ஆஃப் தி ரோடு. இப்போ சேம் ட்ரையாங்கிள் அப்படியே நார்மலாக கன்வெர்ட் பண்ணலாம். சென்டர் பாயிண்ட்ல இருந்து நமக்கு பீக் பாயிண்ட் பார்க்குறோம். இதனோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி இருக்கு. இப்போ சேம் செட்டப் தான் நமக்கு இங்கேயும் இருக்கு. இதனோட ஆங்கிளும் 30 டிகிரியா? ஸோ நம்ம ரெஃபரன்ஸ்க்கு ஏபிசிடின்னு அப்படின்னு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை ஏ பி சி டி இ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரோடோட வித்து கேட்குறாங்கன்னா நமக்கு பிடி கால்குலேட் பண்ணுமா? ஸோ கிளியராக கொடுத்துட்டாங்க. சிங்கிறது மிட் பாயிண்ட். அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு சிடி. நம்ம ஏதாச்சும் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். தென் அதில் பிசியோ இல்லை சிடியோ கண்டுபிடிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். வீட்டோட ஹைட் கொடுத்துட்டாங்க 4√3 மீட்டர். நமக்கு அட்ஜசன்ட் வேணும். ஆப்போசிட் கொடுத்துட்டாங்க 30 டிகிரியை பேஸ் பண்ணி. அப்போ அட்ஜசன்ட் ஆப்போசிட் ரெண்டுமே இருக்கிற ரேஷியோ என்னது? tan தீட்டாவா? இப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். நமக்கு லெஃப்ட் சைட் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஆப்போசிட் வேல்யூ ஏபி, அட்ஜசன்ட் பிசி. தென் ஆங்கிளும் கொடுத்துட்டாங்களா? இப்போ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 4√3 டிவைடட் பை பிசி. இப்போ tan 30யோட வேல்யூ என்னது? 1/√3யா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். பிசி இஸ் ஈக்குவல் டு 4√3 மல்டிப்ளைட் பை √3. நமக்கு √3 அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் 3 மட்டும் வருமா? அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் 3, ஸோ ஃபைனல் வேல்யூ 12. நமக்கு கிளியராக கொடுத்துட்டாங்க. சிங்கிறது மிட் பாயிண்ட். அப்போ இங்கே 12 அப்படின்னா 12 மீட்டர். சேம் 12 தான் இங்கே இருக்குமா? அப்போ ஓவரால் டிஸ்டன்ஸ் என்னது? 12 + 12 இஸ் ஈக்குவல் டு 24 மீட்டர். ஸோ 24 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தேவையான ரோடோட வித். Therefore, width of the road is equal to 24 meter. Thank you.